பணத்தை திரும்ப பெறுவதற்கான விநாயகர் வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த உழைப்பால் சிறுக சிறுக சேமித்து காசு சேர்த்து கொஞ்சம் வச்சுருப்பீங்க. அப்போது யாராவது ஒரு உதவின்னு கேட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொல்லி உங்ககிட்ட கடன் கேட்டிருப்பாங்க. உடனே உங்ககிட்டயே கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி பணம் கொடுத்துட்ட பிறகு அந்த பணத்தை திரும்ப கொடுக்காம நிறைய பேர் அலக்கழிப்பாங்க உங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு. அப்படி உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்காமல் இருக்குதா? வட்டிக்காக கொடுத்தாலும் சரி, வட்டி இல்லாமல் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த விநாயகர் வழிபாட்டு முறையை முயற்சி செய்து பாருங்க. இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, தேய்பிறையில் வர தசமி திதி அன்னைக்கு தான் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யணும். தேய்பிறையில் வர தசமி திதி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அங்கே போய் நவதானிய செட்டு விற்கும், அந்த நவதானிய செட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தட்டில் நீங்கள் வாங்கின நவதானியத்தை பரப்பி வச்சுடுங்க. இப்போதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தாம்பூலத்தட்டில் நீங்கள் நவதானியத்தை பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் யார் உங்களுக்கு பணம் கொடுக்காம தொந்தரவு செய்கிறாங்களோ, உங்களுடைய பணத்தை யார் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம தொந்தரவு செய்கிறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதிடுங்க. நிறைய பேர்கிட்ட கொடுத்துருக்கனே, நிறைய பேர் வந்து கொடுக்கணுமே அப்படின்னா நிறைய பேருடைய பேர்லாம் எழுதக்கூடாது. ஒரே ஒரு பெயர் தான் எழுதணும். எந்த நபர் வந்து அதிக தொல்லை பண்ணுறாங்களோ, ரொம்ப காலமாக கொடுக்காம ஒருத்தர் இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுக்காம ஒருத்தவங்க இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் யார் வந்து முதல்ல இவங்ககிட்ட இருந்தால் பணத்தை வசூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்கள் அந்த தாம்பூலத்தட்டில் நவதானியத்தில் எழுதி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அது மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலையை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாம்பூலத்தட்டில் நீங்கள் விநாயகர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றி வழிபடணும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்த பிறகு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வச்சுருந்த விநாயகரை எடுத்து அவருக்கு பூஜையெல்லாம் செய்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு நைவேத்தியம் படைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 3 தேய்பிறை தசமி திதி அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டே வரணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர 3 முறை செய்தாலே போதும். 4வது முறைக்குள்ள நீங்கள் யார் பேர் எழுதுனீங்களோ அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட உங்கள் பணத்தை வட்டியும் முதலுமா திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆன்மீக நண்பர்களால் நம்பப்படுற ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். நிச்சயமாக முயற்சி செய்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பெயர் எழுதும் பொழுது இந்த 3 தசமி திதியிலுமே 3 தேய்பிறை தசமி திதியிலுமே ஒரே நபருடைய பேரை தான் எழுதணும். ஒவ்வொரு வாட்டி மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. அப்போ இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்ப வந்துட்ட பிறகு மறக்காமல் நீங்கள் விநாயகருக்கு நன்றி சொல்லணும். எப்படி அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகருடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் செய்து நைவேத்தியம் படைத்து கற்பூரம் ஏற்றி விநாயகரை நீங்கள் வழிபட்டு உங்களுடைய நன்றியை செலுத்திடணும் மறக்காமல். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.